எஸ்கே மீனவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரவு வேலைக்கு வந்திருந்தோம். ஒரு மீனை கூட இல்லை, அயில மீன், அது காணாங்கத்த மீன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் தான். வலையே நாங்கள் பார்த்தீங்கன்னா பகுந்து பார்த்துறோம். மீன் வந்தாச்சுன்னா கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஒன்றுமே வராமல் வெறியும் ஜெல்லி ஃபிஷ் தான் பாருங்கள். நாங்கள் கடலுக்கு வந்து ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்தது வந்து என்றைக்குமே நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி தான் பார்த்தோன்னா இவ்வளோ அதிகமான ஜெல்லி ஃபிஷ்ஷு பாருங்கள். மறக்காமல் வந்து எஸ்கே மீனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஊரில் பார்க்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வலை எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது பாருங்கள். வலை ஜெல்லி ஃபிஷ்ஷால் வந்து ஃபுல்லாக வலையெல்லாம் கிழிஞ்சு வச்சு பாருங்கள். கம்மியாக இருக்கும். 100 விளையாண்டா கம்மியாக இருக்குண்ணா. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சொரின்னு சொல்லுவோம், சில பேர் வந்து ஜெல்லி ஃபிஷ் சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம கடலில் வந்து இந்தளவுக்கு வந்து சொறி வந்து வந்ததே இல்லை. இந்த வாட்டியே இது முதல் முறை. இவ்வளோ சொறி வந்து நாங்கள் என்றைக்குமே பார்க்கலண்ணா, இவ்வளோ அதிகமாக இருந்துக்குது. இதனால் பார்த்தோன்னா வலையை வந்து நாங்கள் பிரித்து விட்டு தான் நாங்கள் வலையை பார்த்த ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மீனே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. மறக்காமல் வந்து எஸ்கே மீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஊரில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.